ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சசிகுமாரோட வெறித்தனமான நடிப்பில் உருவாயிருக்க நந்தன். அந்த படத்தை தான். நம்மளுக்கு சசிகுமாரோட நடிப்பு எப்பயுமே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்துலையுமே அவர் யூனிக்காக கொடுத்த கேரக்டரை மிகவும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஊரில் பார்த்தீங்கன்னா மேல் ஜாதி இனத்தை சேர்ந்த ஒருத்தவர் தான் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக பிரசிடெண்ட்டாகவே அந்த ஊரில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை ரிசர்வ்டு தொகுதியை அறிவிச்சிடுறாங்க. அவங்க ஜாதிக்காரராக இருந்தாலே வேற ஒருத்தையும் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா வரைக்கும் ஏலம் கொடுத்து அந்த பதவியை காப்பாற்றி வச்சிருந்தவர் இப்போ வேற வழியே இல்லை. கீழ் ஜாதியின மக்கள் மட்டும்தான் அந்த எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் சொன்னால் கேட்குற மாதிரி ஒரு அடிமையாக அந்த பதவியில் உட்கார வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம சசிகுமாரையும் தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, தன்னோட வாழ்வாதாரத்தையும் இழந்த சசிகுமார் என்ன பண்ணாரு, தன்னோட பதவியையும் தன்னோட மக்களையும் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உண்மை என்னன்னா கிளைமேக்ஸை கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. நண்பா, இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு சொன்ன மாதிரி அங்கே ஊர் பிரசிடெண்ட்டுக்கான ஏலத்தொகையை நடத்துகிறாங்க. அங்கே 10 வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருந்தால் கோப்புலிங்கம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கட்டி இந்த தடவையும் தான் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. வேற யாராவது பேர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யாராவது ஒருத்தன் தான் பேரை சொன்னாலே அவ்வளவுதான் அவனை ஏய் அங்காளி பங்காளுக்குள்ளேயே அடிச்சுக்குவியா அப்படிங்கிறாங்க. வேற இன்னொருத்தன் பேர் கொடுத்தா அவனை அசிங்கப்படுத்தி ஏய் நீ எல்லாம் பதவியில் இருக்கிறதுக்கே லாயக் கிடையாதுங்கிறாங்க. கடைசி வரைக்கும் கோப்பலிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க. அங்கே இன்னொருத்தன் வந்துட்டு இல்லை நானும் என் பேரை கொடுக்குறேன், என்ன இதென்ன உங்கள் பரம்பரை பதவியா, எப்போ பார்த்தாலும் அவங்களும் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, சரியா சாமி முன்னாடி சீட் எழுதி போட்டுருவோன்னா சரி கோப்பலிங்கம் பேரை நீ எழுது, உன்னைய நம்பி நான் சொல்ல மாட்டேன், என் பேரை நானே எழுதி சீட்டில் போட்டுக்கிறேன்ட்டு அவர் தான் பேரை தானே எழுதி அவரை சீட்டில் போடுறாரு. சீட்டில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வராரு. வந்துட்டு என் பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க நந்தன் அப்படிங்கிறாரு. ஏய் இங்கே என்ன 100 நாள் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம், வந்து என் பேரையும் சேர்த்து எழுதுவேன்னு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போடாவிட்டு அப்படின்னு பஞ்சா. இது வரைக்கும் எப்பயுமே உங்கள் சாதிக்காரங்க மட்டும்தான் இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, ஏன் நாங்களாம் ஆள் கிடையாதா, நாங்களாம் இருக்கக்கூடாதா அப்படின்னா தம்பி பேசாமல் போயிரு, அடிக்கடி வாங்கிறாத, பேசிக்கிட்டே என்ன நீ பாட்டுக்க கோயில் படி ஏறிட்டு இருக்க, மரியாதை கெட்டுரும் இறங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் வந்து அந்த ஊரில் இருக்க கீழ் ஜாதியின மக்கள்னு ஒருத்தர். நம்மளுக்கு கோப்பலிங்க டக்குன்னு சொல்கிறாரு, ஏய் கேட்கறதுல என்னையா தப்பு இருக்குது, அவனுக்கு உரிமை இருக்குது, இந்த பதவிங்கிறது பொது. ஆனால் தம்பி வேற ஒன்றும் இல்லை, இங்கே எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கரைச்சலாக ஓடிட்டு இருக்கு, நீ சொல்கிறது நியாயம்தான், ஆனால் அடுத்த எலெக்ஷனில் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி பேசி முடிவு எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து டீசெண்டாக மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. நம்ம சசிகுமார் வேகமாக ஐயா எங்கே இருக்காருன்னு தெரியலையேன்னு தேடிட்டு வந்தா அங்கே கரெக்டாக எதுக்கு நந்தனை பார்க்குறாரு. ஏய் கோயிலேருந்து தானே வர, ஐயா அங்கே இருக்காரானா டக்குன்னு ஒரே அறையா சளிப்பனை அரைஞ்சுக்கிட்டா, ஏன்டா தம்பி அரைஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏயா அங்கே கோயிலில் பிரசிடென்ட் பதவிக்கு சீட் எழுதி போட்டு அவங்களாம் முடிவெடுத்துட்டு இருக்காங்க, ஏன் நம்ம மக்களுக்காக நான் மட்டும் தான் போய் கேட்கணுமா, நீங்கள் யாரும் வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னா, இல்லை அது பிரசிடென்ட் பதவிக்கு பேர் எழுதி போடுறாங்களா, ஐயோ அப்படின்னு வேகமாக சசிகுமார் அங்கேருந்து ஓடுறாரு. எங்கடா ஓடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஊருக்குள்ளே ஒரு எண்ணச்சாவை சிலை இருக்கும், அந்த சிலையை பார்த்து வேண்டாரு. ஐயா சாமி எப்படியாவது இந்த தடவையை எங்கள் ஐயாவே பிரசிடென்ட் ஆயிடணும், உனக்கு கடா வெட்டுறேன் இல்லை கோழி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுனா அங்கே வர அவங்களோட ஒய்ஃப் பார்த்துட்டு, ஏயா நான் கூட ஏதோ குடும்பத்துக்கு வேண்டேன்னு பார்த்தா நீ திருந்தவே மாட்டேல, ஏய் இந்த தடவை எங்கள் ஐயா தாண்டி பிரசிடெண்ட்டாக வருவார் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே காமிக்கிறாங்க 2 பேரையும் எழுதி போட்டோம்னா அங்கே நம்மளுக்கு கோப்புலிங்கத்தோட பேர் தான் வந்திருக்கு, அவர் தான் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்தா இவர் போய் ஐயா சாமியை வாயை திறந்து பேசினாலும் நீங்கள் தான் பிரசிடென்ட்டு, அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக குதிக்கிறாங்க. ஊரில் இருக்க எல்லாருக்குமே நம்மளுக்கு பிரியாணிலாம் செஞ்சு போட்டு ஊரே வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு எலெக்ஷனே வரல, அதுக்கு முன்னாடி இவங்களே முடிவெடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி உட்காந்து கோப்புலிங்க வீட்டில் சரக்கு போடுறப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக பேர் எழுதி போட்டார் இல்லையா, அவர் அங்கே உட்காந்து சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நல்ல வேலைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களை எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த பேப்பரில் நானே பேர் எழுதுனதுனால உங்கள் பேர் எழுதிட்டேன், இதில் மாற்றி கீத்தி என் பேரே எழுதி போட்டிருந்தேன்னு வைங்க, அந்த சின்ன பிள்ளை எடுத்த பேப்பரு என்னோட பேப்பரு, நான் தான் இப்போ ஊருக்கே பிரசிடென்ட் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா என்ன பண்ணுறது, அப்புறம் பங்காளியும் கூட பார்க்காம ஒன்றையும் போட்டு தள்ள வேண்டியது வரும்னு நம்ம கோப்பலிங்க சொல்கிறாரு. இவர் மிரண்டு போய் அதெல்லாம் இருக்கட்டும்யா, அந்த நந்தன் பையன் இன்னைக்கு வந்து பேசினான்ல அவனை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் பஞ்சாயத்து எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டர் வரைக்கும் போய் மனு கொடுத்துருக்கேன் செஞ்சுருக்கேன், ஏய் அவனெல்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அங்கே வச்சு நீங்கள் வாடகை பஞ்சாயத்து பண்ணுறீங்க செய்கிறீங்க, அடிச்சுவிட்டா அவன் பாட்டுக்கு PCR கேஸ்ன்னு சொல்லி போய் கொடுத்துட்டு இருப்பேன் செய்வியா, அதனால தான் அவங்களுக்குள்ள சமாதானம் பண்ணி அனுப்புகிறோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்றாரு.
நம்மளுக்கு கோப்புலிங்கத்தோட அப்பா பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருக்காரு. அவர் பாத்ரூம் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையிலே தான். அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஃபுல்ஃபான சசிகுமார். அந்த கிழமை இவர் க்ளீன் பண்ணிட்டு போனோடனே அவரோட ஒய்ஃபு கிளவியை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏன் கிளவி இவன் கிளம்பின உடனே ரூமை கழுவிடணும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் நம்ம சசிகுமாருக்கு எதுக்கு அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு கூட புரியாமல், ஐயா இவ்வளவு க்ளீன் பண்ணுறேன் இதை க்ளீன் பண்ண மாட்டேன்னா ஆத்தவையை சிரமப்படுத்துறீங்க, ரூமையும் நானே க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம கிளம்பி சொல்கிறாங்க, அவன் உங்களை க்ளீன் பண்ண நான் இந்த ரூமை க்ளீன் பண்ண இதுக்கு பேசாமல் உன்னை தூக்கி நான் வெளியே போட்டேன்னு இந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்றாங்க. நம்ம கோப்புலிங்கத்துக்கு பத்திரிக்கை வைக்க அவரோட மாப்பிள்ளை வந்திருக்காரு. அவர் மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாரு, என்னையா என் பேரை 4வது இடத்துல போட்டிருக்க, எந்த சாதிக்காரனே தெரியாதவன் பேரெல்லாம் மேலே போட்டு வச்சிருக்கேனா? ஐயா கட்சிக்காரங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா? ஏன் அப்போ நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேனா? வா வா வந்துட்ட உள்ள வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டைனிங் டேபிளில் சாப்பாடு போட்டு உட்கார வச்சு சாப்பிட்டா இன்னொரு பிளேட்டை வச்சுருக்காங்க. மாமா நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க மாமானா, இருக்கட்டும் மாப்பிள்ள அப்படின்னு வெளியே நின்றுட்டு இருந்த நம்ம கூழ்பானை உள்ளே கூப்பிட்டா, ஐயா நான் எப்படிங்கய்யா உள்ள அப்படின்னா, டேய் வாடா சொல்கிறேன்ல அப்படின்னு கூப்பிட்டு இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுனா, ஐயா போவையா நீங்கள் வேணா எனக்கு கிண்டல் அடிக்காதீங்கன்னா, நான் சொல்கிறேன்ல உட்காந்து சாப்பிடுன்னு அங்கே டேபிளில் உட்கார வச்சா நம்மளுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. எனக்கு சரிக்கு சமமாக இவனை உட்கார வச்சு நீ அசிங்கப்படுத்துறல நீ அப்படின்னு கோமாங்கிறது எந்திரிச்சு போயிடுறாரு. நம்மளுக்கு இவரோட கட்சி தலைவர் ஃபோன் அடிக்கிறாரு, ஐயா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வரையும் நம்ம தான் பிரசிடென்ட்டு பார்த்துக்கலாம் எதனாலும் அப்படின்னு சொன்னால், யோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த தடவை நீ பிரசிடென்ட் கிடையாது, ஓ ஏரியாவை ரிசர்வ்டு தொகுதியை அறிவிச்சிட்டாங்க. என்னையா சொல்கிறீங்க? ஆமாம் வேறு வழியே கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் எடுத்த முடிவு, அதனால் இந்த தடவை யாரை நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு நீயே பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னா, என் பதவியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தடவை இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாதிக்காரன்ட்டெல்லாம் உட்காந்து பேசுனா, ஏன்னே அதுக்காக அந்த பயலுக்கு நம்மளுக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறத கேட்டது நம்ம ஆடணுமா? டேய் இதை நீயும் நானும் நினச்சாலாம் மாற்ற முடியாது, வேறு வழியே கிடையாது, அவங்கள தான் பிரசிடெண்ட்டாக நிற்க வைக்கணும். ஆனால் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு நம்ம காட்டுற இடத்துல கையெழுத்து போடுற ஒருத்தனை நம்மளே பார்த்து தான் நிற்க வைக்கணும், அது என்னங்கிறத யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம நந்தன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கேயும் இங்கேயும் மனு போட்டுட்டு இருந்தவர் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா லாரி அடித்து தூக்கி அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. அவரோட டெத்துக்கு வர்ற நம்ம கோப்புலிங்கமும் அவங்க சாதிக்காரங்களும், யோ இங்கேயே நம்ம ஒருத்தரை பார்த்து தான் முடிவெடுக்கணும் செய்யணும் அப்படின்னு அங்கே இருக்க வெட்டியான பார்க்குறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க ஒவ்வொரு ஆளையாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டக்குன்னு நம்ம சசிகுமாரை பார்த்துட்டு, ஏன்னே பேசாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குற கூழ்பானை ஆக்கிடலாமா? ஏய் அவனை பிரசிடென்ட் ஆக்கிட்டா அப்புறம் எங்கள் அப்பனுக்கு எவன் கழுவி விடுறது, விடியா வேற யாரையாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒருத்தரை பார்த்துட்டு, சரி இவன் தான் இனிமேல் இந்த ஊருக்கு பிரசிடென்ட்னு நம்மளுக்கு முடிவு பண்ணிட்டு அங்கே போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நந்தன் ஆசைப்பட்டது என்னன்னா, சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆளுக்கு யாராவது பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான், அதனால் அவன் ஆசைப்பட்ட மாதிரி இந்த தடவை உங்கள் ஆளுக்குன்னு ஒருத்தரை தான் பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா தான் அவன் ஆத்மாவும் சாந்தி அடையும். அப்படின்னா ஐயா என்னங்கயா சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்க செய்கிறீங்க, நாங்கள் எப்படியானா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் செய்கிறேன், அவன் ஆசைப்பட்டதை நிறைவேறணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தரை, இவனை தான் அடுத்த பிரசிடென்ட் ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், நாளைக்கு என்னை வீட்டில் வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தனை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா மறுநாள் பேபியமாக சேவிங் பண்ணிட்டு செஞ்சுட்டு கிளம்புனா கரெக்டாக காரில் வந்து பார்க்குறவரு, இவன் என்ன சேவிங் பண்ணிலாம் செஞ்சு கிளம்பிட்டு இருக்கேன், ஐயா இந்த வந்துடுங்க அப்படின்னா, நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சவர் டக்குன்னு நம்மளுக்கு சசிகுமாரையே முடிவு பண்ணிடுறாரு. அவர் ஐயா என்னாலலாம் முடியவே முடியாது, தயவு செய்து என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு பக்கத்தில் இருந்துட்டு அவரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஏய் நம்ம ஐயா பாட்டுக்க திடீர்னு என்னைய பிரசிடென்ட்டாருன்னு சொல்லிட்டாரு செஞ்சுட்டாரு, என்னாலலாம் முடியாதுன்ட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னா, யோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு என்னைக்காவது வருமாயா, ஏன் அப்படி பண்ணுற செய்கிற, உங்கள் ஐயாவா பார்த்து ஒன்று இந்த பதவி அவனுக்கு தூக்கி கொடுக்கல, உண்மையிலே நடக்கிறது என்னன்னு தெரியுமா, நம்ம ஏரியாவை ரிசர்வ்டு தொகுதியை அறிவிச்சிட்டாங்க, நம்ம வாழ்க்கை ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது, அதுக்காக தான் உங்கள் ஐயா நம்மளில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு, நீ நம்ம உங்கள் ஐயா தூக்கி கொடுக்குறான்லாம் முடிவு பண்ணாத, மரியாதையாக சரின்னு ஒத்துக்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது போ, எனக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு ஃபோனை வைக்கிறாரு. அங்கே நம்ம கோப்புலிங்கமும் அவரோட ஆட்களும் கூப்பிட்டு, ஏய் கூழ்பானை இங்கே வா இதில் கையெழுத்து போடு அப்படின்னா, ஐயா இல்லைங்கய்யா வேணாங்கய்யா, ஏய் உன்னை வேணுமா வேணாமான்னு கேட்கல, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு, மரியாதையாக கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னால், ஐயா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புக்கிட்டே கையெழுத்து போடுறாரு. அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க,
ஐயா இவன் என்னையா வேணாங்கிறவன்ட்ட நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்கன்னா, அவன் வேணான்னு சொல்லி சொன்னதுனால தான் அவனே இருக்கட்டும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அவன் உடனே ஒரே வார்த்தையில் சரின்னு சொல்லியிருந்தேன், அடுத்த நிமிஷமே அவனை வேணான்னு நான் முடிவெடுத்திருப்பேன். ஏன்னா பதவி ஆசை இருக்கக்கூடாதியா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா இவனை நம்பி நீங்கள் நாட்டுக்கே பிரசிடென்ட் ஆக்கலாம், நீங்கள் சொன்னால் எங்கேனாலும் கையெழுத்து போடுவேன்ட்டு நம்மளுக்கு கூழ்பானையவே பிரசிடெண்ட்டாக முடிவெடுத்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமினேஷன் பண்ணுறதுக்காக கூழ்பானையை கூட்டிகிட்டு போனால், அங்கே இவருக்கு போட்டியாக இன்னொரு ஆளை நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் அசிங்கப்படுத்தினார் இல்லையா இவரோட மாப்பிள்ளை, அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் மாடு மேய்க்கிறவனை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. மாப்பிள்ளை, இந்த பஞ்சாயத்து பண்ணுறது செய்கிறதெல்லாம் பத்திரிக்கையில் பேர் போட்டதோட முடிஞ்சு போச்சு. இது எலெக்ஷனு, பரம்பரையாக போட்டியே இல்லாமல் நிற்கிறது தான் நம்ம ஊர் கௌரவம். நீ அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காதுன்னா, நீயே உன் வீட்டில் கழுவுனவனை கூட்டிகிட்டு வந்த, நானே என் வீட்டில் மாடு மேய்க்கினவனை கூட்டிகிட்டு வந்தேன், எவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துக்குவோம், இதில் என்னமாம்மா தப்பு அப்படின்னா, இல்லை மாப்பிள்ள இது சரி வராதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சசிகுமாரை அந்த மாடு மேய்க்கிறவனை அங்கே போய் தூரத்தில் உட்காந்துருந்தா, ஆமாம் எதுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சசிகுமார் கேட்டால், உன்னை பிரசிடென்ட் ஆகலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா, அவர் என்னது நான் பிரசிடென்ட்டா, அதுக்கு தாயா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இப்போ உன்னையும் என்னையா 2 பேரில் யார் பிரசிடென்ட்டுங்கிறது அங்கே சண்டையே நடக்குதுன்னா, யோ நியாயமா நம்ம 2 பேர் தானே சண்டை போட்டுக்கிறோம், அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, ஒரு வழியாக பேசி முடிவெடுத்து சரி ரைட்டு கூழ்பானையை போய் பிரசிடென்ட் ஆக்கிடுவோம். ஆனால் மாமா எனக்கு உங்களோட மன்னிப்பெல்லாம் தேவை கிடையாது, பெரிய மனுஷன் நீங்கள், ஆனால் அந்த ரோடு கான்ட்ராக்ட் இருக்குல்ல அது இந்த தடவை இறக்கத்தான் வரலாம், பேச்சு மாறிடாதீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பிரசிடென்ட்டு கூழ்பானதான்னு சொல்லிட்டு அவங்க போய் நாமினேஷனை கொடுத்துட்றாங்க. போட்டியே இல்லாமல் நம்மளால் பிரசிடெண்ட்டாகவும் ஆயிடுறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபு அவருக்கு வெள்ளை வெட்டி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் அழகாக நம்மளுக்கு மேக்கப்லாம் போட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தால் ஊரே நின்று பிரமிச்சு போய் பார்க்குது, ஐயா ராசா நீ பிரசிடென்ட் ஆகிட்டேங்க, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொன்னால், அவர் நேராக பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறாரு. அவர் வரும்போதே அவனுக்கு அந்த மேல் ஜாதி இருக்கவங்க பூராமே கட்டுப்பாயிட்டு என்னடா இவன் வெள்ளை வெட்டி சட்டையில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம காண்டா பார்க்குறாங்க. அங்கே பிரசிடென்ட் ஆஃபீஸ் பூட்டி கிடக்குன்னொடனே அங்கே ஐயாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு கோப்புலிங்கன் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம கோப்புலிங்கத்தோட அசிஸ்டண்ட்டு வேறு யாரும் கிடையாது, நம்ம கட்டரும்பு ஸ்டாலின் தான். ஐயா இதோட 11 மிஸ்டு காலு, ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், கட்டுப்பாகுது எனக்கு, அவனை போய் வெளுத்தெடுக்க போகிறேன்னா பொருடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நேராக கிளம்பி போனவர் அங்கே வெள்ளை வெட்டி சட்டையில் நிற்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு கதவை திறந்தா, நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏய் இங்கே வா ஒரு நிமிஷம், முக்கியமான வேலை, நம்மளுக்கு வயக்காட்டில் பார்த்தேன்னா தண்ணி மடை உடஞ்சிட்டு போயிட்டு இருக்கான், இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அங்கே வேறு யாரும் பார்ப்பானா, ஐயா ஆமாங்கய்யா நீங்கள் சொல்கிறது சரிதாங்கய்யா, அங்கே என்னை தவிர வேறு எவனும் விவரம் பார்க்க மாட்டேன், நான் கிளம்பி போய் அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட விடாமல் அவரை அப்படியே வெளியே விரட்டிடுறாங்க. நம்மளுக்கு இவங்க பூரா பேசுகிறாங்க, ஏயா என்ன தைரியமாக வெள்ளை வெட்டி கட்டிட்டு உங்கள் சேர்லேயே உட்காரலாம்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு வந்திருப்பான் போலையா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊர் எல்லைக்கடலில் எழுதியிருப்பாங்க இல்லையா ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர்னு சொல்லிட்டு, அதில் பேர் எழுதுறதுக்காக வந்தால் அந்த ஊருக்காரையை பூரா அவனை அடிச்சுட்டு பெயிண்ட்டை பூரா மேலே ஊற்றி விட்டுட்டு, டேய் யார் பேரை இங்கே எழுத வந்திருக்க செஞ்சுருக்க அப்படின்னா, ஐயா இது கவர்மெண்ட் ரூல்ஸ் யா, இன்னைக்கு கவர்மெண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க, யார் இப்போ பிரசிடெண்ட்டாக அவங்க பேரை எழுத சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காக கண்ட நாயோட பேரில் இங்கே எழுதுவியா செய்வியா அப்படின்னு பிரச்சனை பண்ணலாம். நம்மளுக்கு கோப்புலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து அங்கே வர வைக்கிறாங்க. அங்கே கரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் அங்கே வராரு. அவரோட பேர் அம்பேத் குமார். அந்த பேரை எழுதலான்னு சொல்லி போனால் அங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க, ஏய் அது கவர்மெண்ட் ரூல்ஸ்ப்பா, அதெல்லாம் நீங்கள் தடுக்கக்கூடாது செய்யக்கூடாது, யார் பேர் எழுதுகிறோம் நம்ம பைய பேரை தானே எழுதுகிறோம் செய்கிறோம் அப்படின்னு அங்கே கோப்புலிங்கம் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நல்லவராக பேசுகிறாரு. அங்கே வைஸ் பிரசிடெண்டாக இருக்கவர், இந்த நாய் பேர் பக்கத்துலலாம் ஏன் பேர் எழுதக்கூடாது, ஏன் பேர் அழிச்சு விடியா செய்யானா, அதெல்லாம் பேசக்கூடாது செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு அங்கேருந்து ஊருக்காரவங்கள கலைச்சி கூட்டிகிட்டு போனோம்னா, இவரோட பேர் எழுதுறதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம் தாங்கலை. வேவேமா அவரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து அங்கே காமிக்கிறாரு. இங்கே பாரு இனிமேல் என்னை யாரும் கூழ்பானேன்னு கூப்பிட மாட்டாங்க, என் பேர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கன்னு பாருன்னு கூட்டிகிட்டு வந்தா அவங்க ஒய்ஃப் அப்படியே பாவம் போல் பார்க்குறாங்க. என்னன்னா இவரோட பேர் எழுதின இடத்துல அங்கே சாணி அடிச்சு விட்டுருப்பாங்க. அங்கே நம்மளுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க, ஐயா நீங்கள் சரியான அரசியல் சாணக்கியனா, ஆமையா எழுதுறப்ப பேர் எழுதுறதை தடுத்தோம்னா அவன் பிரச்சனை பண்ணுவான், இவங்க பூரா நம்மளுக்கு எதிராக நிற்பாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதான் அவன் பேரை எழுத விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊர்க்காரங்களை விட்டு சாணி அடிக்க விட்டேன் அப்படின்றாரு. அதெல்லாம் சரிங்கய்யா, நம்மளுக்கு சுதந்திர தினம் வருதே, கொடியேற்றுறது யாரு, அது இந்த ஊர் பிரசிடென்ட் தானே கொடியேற்றணும்னா, விடியா கொடியேற்றிட்டு போகிறான், அவன் என்ன உலக கொடியவா ஏற்ற போகிறான், நம்ம உள்ளூரில் இருக்க பள்ளிக்கூடத்து கொடியை தானே ஏற்ற போகிறான் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு சசிகுமாரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கொடியேற்றுற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி முதல் நாள் அங்கே ஸ்கூலுக்கு போய் அங்கே அவர் கழுத்தில் இருந்த துண்டை கட்டி அவர் எப்படியே கொடியேற்றுற மாதிரி பழகிட்டு நம்மளுக்கு அங்கே எல்லாரும் முன்னாடி பேசுகிற மாதிரி பேசி பழகிறாரு.
நானே எது தெரியும் ஏது தெரியும்லாம் தெரியாமல் இங்கே பிரசிடென்ட் ஆகிட்டேன். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்லது தான் செய்வேன். யார்கிட்டையும் காசு ஆசைப்பட மாட்டேன், யாரோட காசையும் திருட மாட்டேன், நீங்கள் தைரியமாக இருங்க, ஜெய் ஹிந்த் அப்படின்னு பேசினா இதை ஒளிஞ்சு நின்று அவரோட ஒய்ஃபும் பையனும் பார்த்துட்டு அப்பா சூப்பர்ப்பா செமையாக பேசுகிறப்பா அப்படின்னு அவரோட பையன் அவ்வளோ சந்தோஷமாக கை தட்டுறாரு. அப்பா நாளைக்கு நீ கொடியேற்ற போகிறத நினச்சாலே எனக்கு இப்பயே சந்தோஷமாக இருக்குப்பா, என் ஃப்ரெண்டு எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சந்தோஷமாக மறுநாள் சுதந்திர தினத்துக்கு வராங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கொடியேற்றுவார்னா சசிகுமார் கொடியேற்ற போகிறப்ப டக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு நம்மளுக்கு கோப்பலிங்க அந்த கொடியை வாங்கி ஏற்றுறாரு. என்னோட மரியாதையை என்னைக்கு எவனுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சசிகுமாரால் எதுவுமே பேச முடியல, அப்படியே கண்ணு கலங்கி நிற்கிறாரு. அவரோட பையன் வீட்டில் வந்துட்டு அழுது புலம்பிட்டு இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எனக்கு அசிங்கமாக போச்சு, செஞ்சிருச்சு, எங்கள் அப்பா தான் கொடியேற்றுவார், நான் எல்லாத்தையும் பெருமையாக சொல்லியிருந்தேன்னு அழுகிறாரு. நம்மளுக்கு அவங்க அம்மா விட்டு அடின்னு அடிச்சு வெளுக்கிறாங்க. டேய் நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிடா, படிச்சாதாண்டா என்னைக்கு உனக்கு மரியாதை, படிக்காததுனால தாண்டா உங்கள் அப்பனை இப்படி அசிங்கப்படுத்தினாங்க, இதே உங்கள் அப்பா 4 எழுத்து படிச்சிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா செய்யுமா அப்படின்றாங்க. சரியான வார்த்தை. உண்மையிலேயே படிடா பரமா அப்படிங்கிற மாதிரி படிப்பு மட்டும்தான் என்றைக்குமே நம்மளை உயர்த்தி வைக்கிறத அருமையாக சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு சசிகுமாரோட பாட்டி சாக புழைக்க கிடக்குறாங்க. அவங்கள சசிகுமாரை பார்த்துட்டு அழுதா, ஐயா எனக்கு என்னையா, நான் சந்தோஷமா போவேயா, நீ இப்போ பிரசிடெண்ட்டாக வேற இருக்க, இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு என் பணத்தை தூக்கிட்டு போயிட மாட்டேன் தடப்படலாம் அப்படின்ட்டு, ஆத்தா அப்படியெல்லாம் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமா சொல்றாரு. ஆனால் மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி செத்து போச்சு. அங்கே சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனால் நம்ம கோப்பலிங்க வந்து இவங்களோட ஆட்கள் 4 பேரை அங்கே நிற்க வச்சிருப்பாரு. ஏய் எல்லாத்தையும் முடிகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம கட்டரம்பு ஸ்டாலின்னு நின்றுட்டு இருப்பாரு. அங்கே கரெக்டாக நம்மளுக்கு பாட்டியோட டெட் பாடி அங்கே தூக்கிட்டு வந்தோம்னா கரெக்டாக தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது மழை தூர ஆரம்பிச்சிருது. ஐயா மழை தூர ஆரம்பிச்சிருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் கொட்டைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மேல்ஜாதிக்காரவங்களை எரிப்பாங்க. அந்த கொட்டைக்குள்ளே கொஞ்ச நேரம் நின்றுக்குறோம் வந்தா, ஏய் என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது கொட்டைக்குள்ளே வரீங்க, மரியாதை கெட்டு போயிடும், அந்த அறுக்கில் இங்கேருந்து 10 அடி தாண்டி அங்கே தான் உங்கள் இடம், அங்கே போய் எரிங்கன்னா, ஐயா மழை பெய்யுதியா, பணம் நின்னதுக்கப்புறம் எரிச்சுக்கிறோம்யா, அது வரைக்கும் நாங்கள் இங்கே நின்றுக்கிறோம்னா, ஏய் இந்த சோழியெல்லாம் வச்சுக்காதீங்க, இதே நாங்கள் இந்நேரம் இங்கே இல்லைன்னா எரிச்சுட்டே போயிருப்பீங்களா, மரியாதையா 10 அடி தள்ளி போயிருங்க, இல்லையா ஒரு பணத்துக்காக 100 பணம் விழுக வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம கட்டரும்பு ஸ்டாலின் எல்லாரும் மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனா, ஏய் அவங்க தான் போயிட்டாங்களாப்பா, இங்கேயே வச்சு எரிச்சிட்டு சாம்பலை மட்டும் வெளியே தூக்கி போட்டுருவோம்ப்பா, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னா, ஐயா வேணாமையா, அவன் சொன்ன மாதிரி ஒரு பணத்துக்காக 100 பணம் விழுகக்கூடாது, நான் பிரசிடென்ட் ஐயாட்ட போய் கேட்குறேன், கண்டிப்பாக அவர் சரின்னு தான் சொல்லுவார்னா, அந்த மக்கள் சொல்லுது, ஐயா இப்போ நீ தானே பிரசிடென்ட், ஏன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஐயாட்ட போய் கேட்குறேன், ஐயா மாட்டேன்னு சொல்லவே மாட்டாருன்னு அங்கே மனையில் நினைஞ்சுக்கிட்டே இங்கே வந்து ஐயாட்ட கேட்குறாரு. ஐயா இந்த ஒரு தடவை மட்டும் நாங்கள் உள்ளே வச்சு எரிச்சுக்கிறோம்யா, மழை விடாமல் பெய்யுதியா செய்யுதியா அப்படின்னு சொன்னோம்னா, ஏய் அதெல்லாம் முடியாது, மழை நின்னதுக்கப்புறம் ஏறிங்க அவ்வளவுதான், இல்லையா புதைச்சிட்டு போயிட்டே இருங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம கோப்பலிங்கமும் திட்டி விட்டுறாரு. வேற வழியே இல்லாமல் இங்கே வந்த சசிகுமார் குழு தோண்டி பணத்தை புதைச்சா நம்ம இதில் புதைக்கிறதுல வழக்கமே இல்லைன்னா, யோ செத்த பணம் வந்து கேட்கவா போது, சொன்னா கேளுங்கயா, ஏன் பாட்டி தானையா, நான் சொல்கிறேயா அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டியோட பணத்தை அங்கே புதைச்சிடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிஓவை பார்க்க போகிறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம சமுத்திரவேணி தான். ஐயா எங்கள் ஊர் சுடுகாட்டு விஷயமா பேசணும்யா அப்படின்னு கைலியை கட்டுட்டு அப்படியே அழுத்த துணியோடு போய் நின்னா, அப்படியா எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊர் பிரசிடென்ட் மூலியமாக வாங்க, அப்படின்னா தான் என்னால் எதுவும் செய்ய முடியும்னு சொன்னால், ஐயா பிரசிடென்ட்டே நான் தாயா அப்படின்னு சொன்னால், அவரை பார்த்தோன்னே நம்மால் மிரண்டு போயிடாரு. என்னடா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க உட்காருங்கண்ணா, இல்லையா வேணாம், ஏன்னா இது உங்களுக்கான சேர், நீங்கள் உட்கார்ந்து தான் ஆகணும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. ஐயா அவனுக்கு வாழ்கிறதுக்கு தான் வழி இல்லைம்பா, ஆனால் என் ஊர் மக்களுக்கு சாகிறதுக்கு கூட வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொன்னால் அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, இப்போ கவர்மெண்ட் இடத்துல புறம்போக்கு இடத்துல எங்கே உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுக்கான சுடுகாடை கட்டிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இங்கே 3 ஏக்கர் இருக்குது, இந்த 3 ஏக்கரில் ஒரு 10 சென்ட் உங்களுக்கு நான் ஒதுக்கி கொடுக்குறேன், அந்த 10 சென்டில் உங்களுக்கான சுடுகாடை நீங்கள் கட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்குது. ஜேசிபி காரனை எடுத்துகிட்டு வந்தால் அங்கே ஊரே நிற்கிது. நம்ம சசிகுமாரை மறிச்சிட்டு இருந்தோன்னா, ஏய் என்ன வயலில் வந்து விழுகிற செய்கிறேன்னா, அது கோப்பலிங்கத்தை வர சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த புறம்போக்கு இடத்துல தான் இவர் விவசாயமே பண்ணிட்டு இருக்காரு. ஏய் என்ன நீயே ஆளை வர சொல்கிற மாதிரி வர சொல்லிட்டு இங்கே வந்து தடுக்கிற மாதிரி தடுக்கிறியா அப்படின்னு நம்ம கட்டெரும்பு கேட்டா, ஐயா சத்தியமாக சொல்கிறையா, இதெல்லாம் எனக்கு தெரியாதியா செய்யாதியா, ஏய் இப்போதான் நீங்கள் சரியான பிரசிடென்ட் ஆயிருக்கேன்,
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா என்கிட்ட 100 ஏக்கர் இருக்குது, இந்த அரசாங்கம் ஏற 3 ஏக்கரை வச்சு தான் நான் குடும்பம் நடத்தணும்லாம் அவசியம் கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோப்பலிங்க கிளம்பிடுறாரு. நம்மளுக்கு கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கோப்பலிங்கம் நேராக இவங்க இருக்க காலனி தெருவுக்கு வராரு. அங்கே வந்துட்டு, எப்பா நீ சொன்ன மாதிரி அது நான் ஆக்கிரமிப்பு பண்ண இடம்னா இது என் பேரில் இருக்க பட்டா இடம், இதில் இத்தனை வருஷமாக நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்த இன்னும் 2 நாளைக்குள்ளே காலி பண்ணணும், இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே வந்த ஜேசிபி இங்கேயும் வரும், பார்த்துக்கங்கண்ணா. ஐயா என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணலையா செய்யலையா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னா, என்ன சொன்னாலும் கேட்பேல, வா வந்து உன் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னோம்னா, சரிங்க நான் உடனே பண்ணுறேன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் சத்தம் போடுறாங்க செய்கிறாங்க, அவங்க யார் பேச்சையுமே கேட்காம இங்கே நம்மளுக்கு நேராக பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கு வந்துடுறாரு. இங்கே கரெக்டாக ராஜினாமா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சொல்லணும்னா, யோ என்ன உன்னையவே புதைக்க பார்க்குறாங்க, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிற செய்கிற, நீங்களாம் மேலே வரணும் தாயா நாங்களாம் ஆசைப்படுறோம் செய்கிறோம் அப்படின்னு திட்டணும்னா, அங்கே வந்துட்டு நம்ம கூப்பிடுங்க, சார் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது செய்யக்கூடாது, என்ன ராஜினாமா கொடுத்தா உடனே வாங்கி சீல் வச்சு கொடுங்க சார், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இவனே உட முடியாமல் இருக்கா செய்யாமல் இருக்கான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கேன்னா, சார் என்ன என் முன்னாடியே பிரசிடென்ட் அமையப்பேங்கிறீங்க, வெளியே போகும் போது நீங்கள் நான் பிரசிடென்ட்டை தனியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே போக சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்கண்ணா, இல்லை சார்ண்ணா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சா நம்ம கோப்பலிங்க முறைச்சிட்டே வெளியே போகிறாரு. வெளியே போன உடனே அங்கே இருக்க எல்லாரும், ஐயா இந்த விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, இவனை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் ரெசிக்னேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது, அவன் பாட்டுக்கு பிசிஆர் கேஸை கொடுத்துட்டேன்னா என்னையா பண்ண முடியும், அந்த பிடிஓ வேற பெரிய கிறுக்கேன், நடந்ததை பூராத்தி இவனும் சொல்லியிருப்பேன், நம்ம பக்கம் பிரச்சனையை திருப்பிடக்கூடாதியா, இவனெல்லாம் நாசுக்கா வச்சு செஞ்சுருக்கணும்னு சொல்லி சொன்னால், சரி போடுங்க எப்படி அந்த ரெசிக்னேஷன் வாங்க மாட்டான், இவன் வெளியே வரட்டும் என்ன பண்ணலாம் நம்ம யோசிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க சமுத்திரக்கனி வையிறாரு, நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை இவங்க இப்படி என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க, உறுத்தி விடாமல் அத்தனை பேரையும் நான் தூக்கி உள்ளே போடுறேன், ஆனால் தயவு செய்து நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா வெளியே எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க, அவன் வந்தனே எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் அவனாக ரிசைன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்குவோன்னு சொல்லும்போது இங்கே வெளியே வேகமாக தலையை குனிஞ்சிக்கிட்டே வராரு. வந்துட்டு பேப்பரை கொடுத்தா, என்ன அந்த பிடிஓ வாங்க மாட்டேன்னு சொன்னானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நானே ஏதோ கோவத்தில் பேசிட்டே செஞ்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயே இரு, அதுக்கு அடுத்து நம்ம ஊருக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீ செய்ய, அவ்வளவுதானே வா போகலாம் அப்படின்னு சொன்னால் பேசாமல் வெளியே போயிடுறாரு. அந்த பேப்பரை பிரித்து படித்து பார்த்தா, ஐயோ ரெசிக்னேஷன் பண்ணிட்டாயா அப்படின்றாங்க. நம்ம கூழ்பானை அப்படியே கண்ணு கலங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தா காரில் வர்றவர், ஏய் காரில் ஏறு, இல்லையா வேணாங்கயா, என்னைக்காவது நான் உன்னை காரில் ஏற சொல்லியிருக்கேனா, இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோ, நான் கூட நீ பதவி ஆசையில் தான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டேன், இப்போதாயா புரியுது, பதவியை விட நீ என் மேலே வச்சிருந்த விசுவாசம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு வா காரில் ஏறு அப்படின்னு சொன்னால் காரில் ஏறி கொஞ்சம் தூரம் அவுட்டருக்கு போன உடனே விட்டு ஆட்டின்னு 50 பேர் அடிக்கிறாங்க. ஏயா அந்த பிடிஓ என்னை நிற்க வச்சு பேசுகிறான், உன்னை உட்கார சொன்னால் நீ உடனே உட்கார்ற செய்கிற, என்ன தைரியம் இருந்தால் நீ சேரில் உட்காந்துருப்ப செஞ்சுருப்பேன், ஐயா தெரியாமல் நான் உட்காந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கய்யா, நீங்கள் சொல்லி தான் நான் ரிசைன் பண்ணிட்டேன்னா, ஆமாம் பெரிய கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்க, உசுரை காப்பாற்றிருக்க அவ்வளவுதாயா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. அப்படியே அங்கே காலனிக்குள்ளே போனோம்னா இதில் ரோட்டில் போகிற வழியிலேயே அவரை ஸ்பீடாக போகிற வண்டியிலேருந்து தள்ளி விட்டுட்டு இறங்கி அங்கே அவர் வீடு எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாங்க. இவரையுமே அடித்து நம்மளுக்கு ரோட்லேயே ட்ரெஸ்ஸை பூரா கழட்டி நிர்வாணமாக்கிறாங்க. அங்கே அவரோட பொண்டாட்டியும் அவரோட பிள்ளையுமே அடித்து வீடெல்லாம் அடித்து உடச்சி நம்மளுக்கு கட்டெரும்பு ஸ்டாலின் வெளுத்துக்கிட்டு இருந்தா கோபம் தாங்காமல் நம்மளுக்கு சசிகுமாரோட ஒய்ஃபு கட்டெரும்பு ஸ்டாலினை இழுத்து போட்டு 2 மிதி மிதிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா இவர் ட்ரெஸ் இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு அவர் மேலே துணியை போட்டு மூடிட்டு அப்படியே அழுகிறாங்க. யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏய் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்கள் போடுற எச்ச வாழ்கிறவங்க நீங்கள், என்னைய மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க 50 பேர் கொன்று புதைச்சிக்கூடியும் பார்த்துக்க அப்படின்ட்டு சொன்னோம்னா இங்கே வீட்டுக்கு வந்தோடனே, யா நீங்கள் அவனை உயிரோடய விட்டுருக்க கூடாதியா, செஞ்சுருக்க கூடாதியானா, ஏய் இப்போ எதுக்கு அவனை ஊருக்கு முன்னாடி வச்சு அடிச்சேங்கிற, மறுபடியும் எப்படி அந்த தெருவில் இருக்க ஒருத்தனை தான் நம்ம பிரசிடென்ட் ஆக்கணும், அவன் நம்மளை மீறி செய்யாமல் இருக்கணும்னா இது அவங்க கண்ணு முன்னாடி நடந்தால் தான் அடுத்து இருக்கவை எவனும் நம்மளுக்கு எதிராக தலையை கூட தூக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஆமாம், சசிகுமாரும் அவரோட ஒய்ஃபுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டே போய் பக்கத்தில் நம்மளுக்கு கட்டட வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே சமயம் இந்த ஊரில் யாரையாவது பிரசிடென்ட் ஆக்கணும்னு முடிவு பண்ணோம்னா நம்மளுக்கு இறந்து போனார் இல்லையா நந்தனு, அவரோட அப்பா பேர் மாரிமுத்து, ஏய் நந்தனுக்காக நீ தான் பிரசிடென்ட் ஆகியிருக்கனா, ஐயா என்னால் தாங்க முடியாதையா, என்னை விட்டுருங்கய்யா, நான் வயசானவையானா, நான் சொல்கிறத கேளு,
நீ தான் இனிமேல் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு 2 பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜினாமா லெட்ரு, அதில் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ இதுலேயே கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறாங்க. நம்மளுக்கு சசிகுமாரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இப்போ நம்ம மாரிமுத்து சித்தப்பாட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க, யாரை கேட்டு நீ ரிசைன் பண்ண செஞ்ச, நீ இருந்திருந்தேன்னா உன்னை எவன் ரிசைன் பண்ண வைக்க முடியும், செய்ய முடியும். இப்போ ஒன்றுமே தெரியாத மாரிமுத்து சித்தப்பா வாக்கியிருக்காங்க, அவருக்கு ஏதாவது அவனை ஆணுச்சு உன்னை நான் உசுரோடைய விட மாட்டேன் பார்த்துக்க, ஏதாவது நீ பண்ணியே தீரணும்னு சொன்னோம்னா அங்கே நம்மளுக்கு வழக்கம் போல் ரீஎலெக்ஷனுக்காக நாமினேஷன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு மாரிமுத்தை காமிச்சிட்டு, இங்கே பாரு, நான் அவன் இவன் சொல்லிட்டு பிரசிடெண்ட்டை சொன்னேன்னு சொல்லி பேசினேல, இப்போ பேசுகிறேன், இவன் தான் இனிமேல் பிரசிடெண்ட்டு, சரியா? நான் சொல்கிறத கேட்டுட்டு இந்த நாமினேஷனை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனை கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சமுத்திரக்கனி அப்படியே டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்காரு. ஐயா, வழக்கம் போல் நம்ம இதில் எதிரியே இல்லாமல் இவன் தாயா பிரசிடெண்ட்டில் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம கூழ்பானை வர்றதை பார்த்தோம்னா, ஏய் இவன் எதுக்கடா இங்கே வந்திருக்கான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் நேராக போய் அங்கே நாமினேஷனை கொடுக்குறாரு. ஏய் இவன் பிரசிடெண்ட்டுக்கு நாமினேஷன் கொடுக்குறானா, இவனுக்கு யாரா ஓட்டு போடுவான், சாட்சிக்கு 2 பேர் கையெழுத்து போட வேண்டானா, சாட்சிக்கு கையெழுத்து போடுறதுக்கு அவரோட மனைவியே இன்னொருத்தர் அங்கே நேராக வராங்க. ஏய் இவன் ஜெயிச்சிட முடியும்னு சொல்லி நினைக்கிறானா, யாரை கேட்டதா இவன் இந்த தைரியத்தில் நிற்கிறான்னு சொல்லும்போது நம்மளுக்கு அங்கே உள்ள கேட்குறாரு சமுத்திரக்கனி, எதிர்த்து நிற்கிறீங்களே, நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா, உங்களுக்கு எத்தனை ஓட்டு விழுகுனா? ஐயா, எனக்கு ஓட்டுங்கிறது நான் ஒரு ஓட்டு, என் பொண்டாட்டி ஒரு ஓட்டு, இவன் ஒரு ஓட்டு, 3 ஓட்டு விழுந்தாலே எனக்கு பெருசு. ஆனால் அதுக்கும் மீறி நான் நிற்கிறேன்னா எங்கள் சித்தப்பா அவங்களால ஜெயிச்சதாக இருக்கக்கூடாது, என்னைய போட்டி போட்டு எதிர்த்து ஜெயிச்சதாக இருக்கணும், அவர் தனித்துவமாக நின்று வேலை செய்யணும். அதுக்காக தான் நான் விஷயம் இப்படி நாமினேஷன் பண்ணுறேன்னா, ஐயா நீ ஜெயிக்கவே வேணாயா, நீ நாமினேஷன் பண்ண பார்த்தியா, அப்போவே நீ ஜெயிச்சிட்டையா அப்படின்னு நம்ம சமுத்திரக்கனி பேசுகிறாரு. நம்மளுக்கு இவங்க குரூப்பு பெரிய லெவலில் டென்ஷன் ஆகிட்டு, ஐயா நம்ம ஊரோட கௌரவமே போட்டியே இல்லாமல் ஜெயிக்கிறது தான், இப்போ இந்த நாய் போய் நாமினேஷன் கொடுத்துருந்துச்சுன்னா இதை எப்படியாவது நம்ம கண்டிப்பாக அவன் வித்ட்ரா வாங்கியே ஆகணும், இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதுக்கான வழியை நான் பார்க்குறேன்னு அந்த காலனியில் இருக்க 50 பேரையுமே அடித்து அவங்க வீடு கிடலாம் துவம்சம் பண்ணுறாங்க. வேற வழியே இல்லாமல் அவங்க பூரா போய் நேராக நம்ம சசிகுமார் காலில் விடுகிறாங்க. நம்ம சசிகுமார் சொல்கிறாரு, ஐயா நான் நிற்கிறது நான் பிரசிடென்ட் ஆகணுங்கிறதுக்காக, உங்கள் எல்லாரோட கௌரவத்துக்காகவும் தான், உங்களோட வாழ்வாதாரத்துக்காக தான், தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோம்னா அன்னைக்கு தான் நாமினேஷனை வாபஸ் பண்ணுறதுக்கு கடைசி நாள் இவங்க ஃபுல்லாக ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு சமுத்திரக்கனி கேட்குறாரு அவரோட அசிஸ்டண்ட்ட, அம்மா இவங்க பூரா எதுக்கு இங்கே இருக்காங்கன்னா, சார் அவனை எப்படியாவது நாமினேஷனை வாபஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் விட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சார், எனக்கு தெரிஞ்ச அவன் உறுதியாக தான் சார் இருக்கா, ஆனால் என்ன கூத்தடிக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல சார்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட மாரிமுத்து சித்தப்பா நம்மளுக்கு சசிகுமாரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. நேராக இங்கே இழுத்துட்டு வந்தோம்னா கையில் நாமினேஷன் வாபஸ் வாங்குறதுக்கு லெட்டர் எடுத்துட்டு நேராக உள்ளே போகிறாங்க. யோ என்னெல்லாம் வாங்க முடியாது, செய்ய முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு, சொன்னா கேளு, இவ்வளோ தூரம் நான் படித்து சொல்லியும் நீ கேட்காம இப்படி வந்து நிற்கிறேல அப்படின்னு நம்ம சமுத்திரக்கனி சத்தம் போட்டுட்டு இருந்தா, இங்கே வந்துட்டு சார் டைம் இன்னும் முடியலை, இன்னும் முடியறதுக்கு காமன் நேரம் இருக்குது, என்ன டயத்தை அப்படியே பேசி ஒப்பத்தலான்னு பார்க்குறீங்களா, மரியாதை இந்த லெட்டரை வாங்குங்க செய்யுங்க, இல்லைன்னா நாங்கள் கலெக்டருக்கு ஃபோனை போடுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு கத்திட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருந்து அடிபட்டு சாகுங்கடா, அதை தவிர எனக்கு வேறு வழியை தரலாடான்னு வேகமாக அந்த லெட்டர் எடுத்து அதில் சீலும் அடிச்சிடுறாரு. அப்படியே இங்கே கண்ணு கலவர மாதிரி காமிச்சா சமுத்திரக்கனி இங்கே வெளியே வந்துட்டு எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சார் டைம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாரிமுத்து பையன் தான் பிரசிடென்ட்டு, நீங்கள் ஒரு அரசியல் சாணக்கிய சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு சமுத்திரக்கனி அசிஸ்டண்ட் அங்கே கிராஸ் பண்ணுறவங்க, சாணக்கிய சார்னா என்ன அணக்கிய, நீ அரசியல் சாணக்கிய, அங்கே மேலே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கும்போது நம்மளுக்கு சீல் அடித்ததை மட்டும்தானே காமிச்சாங்க. சீல் அடிச்சுட்டு நம்மளுக்கு இவங்க பூரா சந்தோஷத்தில் கீழே இறங்கி வந்தா நம்மளுக்கு சசிகுமாரும் மாரிமுத்தாங்க நிற்கிறாங்க. நம்மளுக்கு அப்படியே சமுத்திரக்கனி அந்த லெட்டரை பார்த்தா அப்படியே சமுத்திரக்கனியோட முகம் பிரகாசமாக சந்தோஷத்தில் மாறுது. டேய் என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிச்சா நம்மளுக்கு அதில் ரிசைன் பண்ணியிருக்காது மாரிமுத்து. அதை பார்த்த உடனே இவர் சந்தோஷத்தில் சூப்பர்டா நீ என்ன உதவினாலும் என்கிட்ட கேள்றா, நான் ஒரு பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாரு. என்ன அது, இவன் தான் இப்போ பிரசிடென்ட்டா, ஏன்னா நாமினேஷன் வாபஸ் பண்ற டைமும் முடிஞ்சு போச்சு. அப்படியே நம்மளுக்கு சசிகுமார் இங்கே வெளியே வந்தா, ஏய் ஏன் தேவம் அரசியல் விளையாட்டை காட்டுறீங்களே ஐயா, இது வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் அரசியல் விளையாட்டு விளையாடுனீங்க, இப்போதாயா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அமைதி அங்கேருந்து கிளம்பி போனால் ஊர்க்காரங்க பூரா கத்துறாங்க.
ஏய் இந்த நாய் இனிமேல் பிரசிடென்ட்டா, நீ எப்படி பிரசிடென்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறேன்டா, செய்கிறேன்டா, நீ எல்லாம் காலுக்கு கீழே செருப்பாக தான்டா இருக்கணும் செய்யணும். நான் அப்படியே கத்திக்கிட்ட செருப்பை தூக்கி எறிகிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு காமிச்சா, இவங்க ஃபுல்லாக அழுத உடனே நம்மளு சரிங்கயா உங்களுக்காக நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் போதுமானா, நீ எதுக்கே ரிசைன் பண்ணுற செய்கிற, நீ வாபஸ் வாங்க வேணாயா, இவ்வளவுக்கு நம்மளை கொடுமைப்படுத்துறானா என்ன, யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க எதிர்த்து நிற்க மாட்டாங்கங்கிறதுக்காக தானே நீ தானையா எதிர்த்து நின்ன, என் பிள்ளையவே கொண்டு விட்டாங்க, இப்போ இருக்க பிள்ளை நீதாயா, நீ பிரசிடென்ட் ஆகணும்யா, நம்ம மக்களை எல்லாத்தையும் நீதாயா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்து தான் இங்கே கிளம்பியே வந்திருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இனிதே இந்த படம் முடியுது. நண்பா என்னையை கேட்டால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் கிளைமேக்ஸு. ஏன்னா இந்த கிளைமேக்ஸு நான் எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா அப்படியே சோகமாகவே முடிச்சிருவாங்களா, இல்லை இவர் பிரசிடென்ட் ஆகி பெரிய லெவலில் தாம்தும்னு பண்ணுவாரானா, ரெண்டுமே இல்லாமல் இனிதாண்டா ஆட்ட ஆரம்பங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. இது இன்னமும் எத்தனை இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வலியை அனுபவிச்சுட்டு அதை வெளியே கூட சொல்ல முடியாமல் இருக்க மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயந்தான், நல்லபடியாக படித்த மேலே வந்தால் எவனுமே நம்மளை எதுவுமே கேட்க முடியாது. அதனால் எல்லாருமே நல்லபடியாக படித்து மேலே வாங்க. அதை விட முக்கியமான விஷயம், ஜாதி ஏற்றத்தாழ்வு நீங்கள் பாருங்கள், பார்க்காம இருங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்ப சூழ்நிலை. ஆனால் நீங்கள் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் ஜாதிக்காரை மட்டும்தான் வந்து உங்களை தூக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. உங்கள் ஜாதிக்காரை விதைச்ச நெல்லை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சா நீங்கள் சாப்பிட முடியாது. உங்கள் ஜாதிக்காரை நெய்த துணியை தான் நீங்கள் உடுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஊரில் இருக்க அம்புட்டு பேரும், ஏன் முக்கால்வாசி பேரும் மானம் இல்லாமல் தான் சுற்றிட்டு தெரியணும். அதை மனசில் வச்சுட்டு ஜாதியை பற்றி யோசிங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பாய் பட்டூஸ்.